சந்திரிகாவோடது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல குறைஞ்ச சம்பளத்துக்கு கிளர்க் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகா. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற தங்கச்சியும் இன்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிற தம்பியையும் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு விஷயத்திலயும் கணக்கு போட்டு வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சந்திரிகாவுக்கு கணக்கு அப்படின்னா பயம் இல்ல. ஆனா அந்த கணக்கு மல்லிகை பொருள் வாங்குற கடையில மட்டும் அதிகமாயிடுச்சுன்னா கவலைப்படுவா. அவ சம்பளம் வாங்கி 2 நாள்ல அவளோட சம்பளம் எல்லாமே கிச்சனோட கபோர்ட்ல தான் இருக்கும். அரிசி இன்னும் 1 வாரம் வரும். பருப்பு ஒரு 1/2 கிலோ இருக்கு. ஐயோ, எண்ணெய் கூட காலியா தான் இருக்கு, அதையும் வாங்கணும் அப்படின்னு கிச்சன்ல எந்தெந்த பொருள் இல்ல அப்படின்னு ஒரு சீட் எடுத்து அதை எழுத ஆரம்பிச்சா. அது காலி நோட்புக் இல்ல, சந்திரிகாவோட வாழ்க்கையே அதுதான். அரிசி ஒரு 20 கிலோ வாங்கணும். பருப்பு கொஞ்சம் குறைவா வாங்கினாலும் பிரச்சனை இல்ல. இந்த மாசம் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணணும். ஷாம்பெல்லாம் அதிகமா வேண்டாம், இருக்கிறதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சந்திரிகா மல்லிகை பொருளோட லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அதை பார்த்த எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக சந்திரிகா பண்ற தியாகம் அப்படின்னு. ஹரிதா, நான் மல்லிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். நீயும் தம்பியும் சண்டை போட்டுக்காதீங்க என்ன? நீங்க 2 பேரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருங்க. அக்கா, நாங்களும் வரோம்க்கா. என்னது, மல்லிகை கடைக்கு நீங்க எதுக்கு? வீட்லயே உட்காந்து படிங்க. நானே போயிட்டு வரேன். அவ்வளவு தூரம் உங்களால நடக்க முடியாது. நீங்க வந்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் என்னோட கை விட்டு போயிடும். அதனாலதான் சொல்றேன். அக்கா, எங்களுக்கு தெரியும்க்கா, உன் கூட மல்லிகை கடைக்கு வந்தா எதுவுமே கேட்க கூடாதுன்னு. எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு கிஷோரையும் கூப்பிட்டா. தம்பி தம்பி வாடா, பெரியக்கா கூட கடைக்கு போலாம். தம்பி வெளியே வந்து நின்னுக்கிட்டு, பெரியக்கா சின்னக்கா நீங்க 2 பேர் ரெடியாயி வாங்க, நான் வெளியே தான் நின்னுகிட்டு இருக்கேன். தம்பி கூப்பிடுற சத்தத்தை கேட்டு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்தாங்க. நீ ஏண்டா வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்க? நீ லிஸ்ட் போடும்போதே நானும் சின்னக்காவும் முடிவு பண்ணிட்டோம் இன்னைக்கு உன் கூட கடைக்கு வரணும்னு. அவ்வளவு தூரம் உங்களால நடக்க முடியுமா அப்படின்னு அவ சொன்ன உடனே அக்காவும் தம்பி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு, அக்கா நடந்து போனோம், இதோ இதோ பக்கத்துல இருக்குல்ல கடை. இந்த கடையில போனா 1 ரூபாய் எல்லா பொருளுக்கும் அதிகம்டா. கொஞ்சம் தூரம் போனா 200 ரூபாய் மிச்சம் பிடிக்கலாம். எல்லா பொருளுங்களும் வாங்கும் போது இவ்வளவு காசு மிச்சம் ஆகுதுன்னா கொஞ்சம் தூரம் போய் வாங்குறதுல தப்பில்லையே. அதே பொருளை இங்க வாங்கினா அப்படின்னு சொன்ன உடனே கிஷோர் ஹரிதா ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. நான் உங்களோட மிடில் கிளாஸ் அக்கா. கொஞ்சம் காசு மிச்சமானா அதுல உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அதுக்கு தாண்டா நான் யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நான் தானே பாத்துக்கணும். அக்கா சரிக்கா, நீனே போயிட்டு வா, நாங்க 2 பேரும் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. சந்திரிகா கையில பேக் எடுத்துக்கிட்டு தூரத்துல இருக்கிற கடைக்கு நடந்தே வந்தா. கடைக்கு வந்த உடனே இல்ல ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு இருந்தா. அக்கா வாங்கக்கா, என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாத தம்பி? அப்படி இல்லக்கா, ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்னு சீட் எழுதிருப்பீங்கல்ல, அததான் கேட்டேன். அக்கா சீட்டை கொண்டு வந்திருக்கீங்களா? குடுங்கக்கா, பாத்து குடுக்கறேன். சரிப்பா, அரிசி 20 கிலோ, 1 லிட்டர் எண்ணெய், பருப்பு 1/2 கிலோ. சோப்பு இன்னும் ஆஃபர் இருக்கா? இருக்குக்கா, சோப்புல ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா சந்தோஷப்பட்டா. ஆஃபர் அப்படின்னா அவளுக்கு லக்ஸரி இல்ல, அந்த காசு மிச்சமா இருந்தா அதுல ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தான். கடைக்காரனும் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். சந்திரிகா அவன் கணக்க கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அக்கா எல்லாமே சேர்ந்து 2100 ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா அவளோட கண்ணை பெருசு பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சா. 2100 ரூபாவா? என்ன தம்பி சொல்ற? சரி, அந்த பிஸ்கெட்டை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவளுக்கு கவலை இருக்குல. ஏன்னா இது அவளுக்கு பழக்கம் இருந்தது. கடைக்காரரு மறுபடியும் பில்லு போட்டு, அக்கா இப்போ 1990 ரூபாக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த காசு கொடுத்துட்டு சந்திரிகா சந்தோஷப்பட்டா. ஏதோ சாதிச்ச மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்தே தூக்கிட்டு வந்துட்டா. தம்பி தங்கச்சி உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பொருளுங்கெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் கணக்கு போட ஆரம்பிச்சா. அவ பெரிய அக்கௌண்டன்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல. இவளோட கணக்கு எந்த பேங்க்லயும் காணாது. அதே மாதிரி எக்ஸல் ஷீட்லயும் இருக்காது. இருந்தாலும் அவளோட கணக்கெல்லாம் அவளோட மல்லிகை பொருள்ல தான் இருக்கும். அவளோட குடும்ப கணக்கு வழக்கெல்லாம் மேனேஜ் பண்ற பெரிய மேனேஜர் அவ. இந்த வாரம் காய்கறி எல்லாம் பார்த்து பார்த்து குறைஞ்ச விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு வீட்ல இருந்து ஒரு பழைய பேக் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனா. மார்க்கெட்டுக்கு கிளம்பி போகும்போது அங்கே பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல தான் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து காய்கறி எல்லாமே எங்க வாங்குறதுன்னு பார்த்தா. தக்காளி, கருவேப்பிலை, புதினா,
அப்புறம் இதுலலாம் எந்த குறைவும் பண்ண முடியாது. காய்கறியில தான் ஏதாவது குறைச்சு கேட்கணும், அவ்வளவுதான். காசெல்லாம் இப்படியே கரைஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சு எப்போ அவ வாங்குற கடைக்கு வந்தா. கடைக்கு வந்து, அக்கா தக்காளிக்கு என்னக்கா விலை? தக்காளி 40 ரூபாமா, ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, இங்க வாங்கிட்டு போமா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நெஞ்சு வலியே வர மாதிரி இருந்துச்சு. வாங்கிக்கமா இங்கேயே. என்னக்கா நீங்க நேத்து 30 ரூபான்னு சொன்னீங்க? காய்கறி விக்கிற ராஜம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சந்திரிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. சந்திரிகா நேத்து மழை இருக்குல, ஆனா இன்னைக்கு மழை இருக்கே. மழை வந்தா போதும் காய்கறி விலையை ஏத்துறீங்க. விலை அதிகம் அதிகம் ஆயிட்டே இருக்கு. என்னமா பண்றது, காய்கறி விலை ஏறி போதே. அக்கா தக்காளி 30 ரூபான்னு குடுக்குறீங்களா? ஐயோ சந்திரிகா, இந்த மார்க்கெட்ல என்கிட்ட மட்டும் இல்லம்மா, யாருகிட்ட கேட்டாலும் தக்காளி அந்த விலைதான். ஐயோ என்னக்கா பேசுறீங்க, எப்போ எல்லா காய்கறி உங்ககிட்ட தானே வாங்குறேன். சரிம்மா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 35 ரூபாய்க்கு கொடு. ஆனா இந்த விஷயத்தை யாருகிட்டயும் சொல்லாதம்மா. ஏங்கா அப்படி சொல்றீங்க? நான் அந்த மாதிரியே சொல்லுங்க. சரி கொடுங்க, நானும் வாழணும், என்ன நம்பி நீங்களும் வாழணும். நீ 35 ரூபாய்க்கு எடுத்துட்டு போமா, யாருகிட்டயும் சொல்லாத. எல்லாருக்கும் 35 ரூபாய்க்கு வித்தா ஆகுமா? சந்திரிகாவுக்கு தெரியும் அந்த பேச்சுல வியாபாரம் இருக்கே தவிர நம்பிக்கை இல்லைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஏங்கா நான் எதுக்காக மத்தவங்க கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லுங்க. சரி சரி, முதல்ல எனக்கு 1 கிலோ தக்காளிய கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 1 கிலோ தக்காளிய கொடுத்தாங்க. சரிக்கா, அந்த பீன்ஸ் எவ்வளோ? பீன்ஸ் 45 ரூபா. என்னக்கா சொல்றீங்க, தங்க விலை ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே அவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரிம்மா, எவ்வளவு குடுக்குறியோ நீயே பாத்து கொடு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு 40 ரூபா கிலோன்னு பேரம் பேசினாங்க. அப்படி சந்திரிகா கடைக்காரர்கிட்ட பேரம் பேசி அவளுக்கு தேவையான காய்கறிய வாங்கிக்கிட்டா. பேகு கொஞ்சம் பாரமா இருந்தது, இருந்தாலும் அவளுக்கு மனசுக்குள்ள கவலையா இருந்தது. ஏன்னா இன்னும் வெங்காயத்தை வாங்கல. சரி வெங்காயம் எவ்வளவு கேட்கலான்னு கேட்டப்போ, வெங்காயம் மாமா வெங்காயத்துக்கு 60 ரூபா. அக்கா எல்லா காய்கறியும் உங்ககிட்ட தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன், வெங்காயத்துக்கு கொஞ்சம் விலைய குறைச்சி சொல்லுங்கக்கா. இங்க பாருமா சந்திரிகா, வெங்காயத்துல பேரம் பேச முடியாது. சரிக்கா, ஒரு 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 1/2 கிலோ வெங்காயத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தா. அக்கா கேரட்ட கொண்டு வந்தியா அப்படின்னு ஹரிதா கேட்ட உடனே 2 கேரட் கொடுத்தா. அக்கா, 1 எனக்கு, இன்னொன்னு தம்பிக்கு. சரிதானே அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவும் சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு போனா. காய்கறி எல்லாம் கழுவிக்கிட்டு சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே வேலை செஞ்சா. இப்படி 3 பேரும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அக்கா இன்னைக்கு குழம்பு ருசியா இருக்கு. ஆமாக்கா, குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு தக்காளி வெங்காயத்தோட விலை தெரியல, தம்பி தங்கச்சி முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான் தெரிஞ்சது. இப்படி அவங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில சந்திரிகா சீக்கிரமா எந்திரிச்சு தம்பி தங்கச்சிக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்து, அக்கா இன்னைக்கு 50 ரூபா எனக்கு அதிகமா கொடுக்கணும்க்கா. சரி சரி, உனக்கு 50 ரூபா அதிகமா கொடுக்கறேன், பஸ் லேட்டானா ஆட்டோல வந்துரு, பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காத. அக்கா எனக்கும் 50 ரூபா அதிகமா வேணும். உனக்கு எதுக்குடா 50 ரூபா, பஸ் எவ்வளவு லேட் ஆனாலும் நீ பஸ்ல தான் வரணும். ஒருவேளை பஸ் மிஸ் ஆனா நடந்து வா. ஐயோ அக்கா என்னக்கா. அக்கா நான் வேணா பஸ்ல வரேன், இந்த 50 ரூபாவை தம்பிக்கு கொடுக்கட்டுமா? இங்க பாரு, யாருக்கு எப்போ எவ்வளவு காசு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு கொடுக்க தேவையில்லை. சரி சரி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, எனக்கு ஸ்கூலுக்கும் நேரம் ஆகுது, கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்பி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புனாங்க. இப்படி சந்திரிகா அவளுக்கு வர குறைவான சம்பளத்திலேயே தம்பி தங்கச்சிய படிக்க வச்சுக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலயே சந்தோஷமா வாழ்ந்தா சந்திரிகா.